வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. திருவாசகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு புத்தகத்தை பற்றி பேச விருப்பப்படுறேன். அந்த புத்தகத்தின் பெயர் கூத்தாட்டு. கேலக்ஸி பதிப்பகம் வெளியிட்ட நூல். இந்த நூலை எழுதியவர் நம்ம சமகாலத்தில் கொண்டாடப்பட வேண்டிய தமிழ் ஆளுமை, தமிழிசை அறிஞர், ஆய்வாளர் நா. முகமது ஐயா அவர்கள். நா. முகமது ஐயா இந்த நூலில் எழுதிய கட்டுரைகள் பல நூல்களில் எழுதிய கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை நாங்கள் தொகுத்து தான் இந்த கூத்தாட்டு என்ற நூலை உருவாக்கணும். ஐயாவுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு விட்டன. அதன் பிறகு இந்த கட்டுரைகளை ஐயா தொகுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை வச்சு இந்த கூத்தாட்டு என்ற நூலை கொண்டு வந்தோம். போன புத்தக கண்காட்சியில் சென்னையில் வெளியிட்டோம். இந்த நூலின் சிறப்பு என்ன, இதை ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி யோசிச்சோன்னா, முதல்ல இந்த நூல் பேசுகிற துறை ரொம்ப முக்கியமானது. இசைன்றது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா உயிர்களையும் ஈர்க்கும் இசை. ஆனால் இசை என்பதில் அந்த இசை கருவிகள் இருக்கு இல்லையா, அதை யார் யார் பயன்படுத்துகிறனும், யார் யார் பயன்படுத்தினாங்க, யார் யார் எந்தெந்த கருவிகள் மட்டும்தான் பயன்படுத்தணுன்றதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. இப்போ இந்த ஒரு இசை அப்படின்றப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, கர்நாடக இசை, ராகங்கள், ஸ்வரம் அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கிறோம். சினிமாவும் இளையராஜாவுடைய தாக்கத்தின் காரணமாக தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதே என்னை போன்றவர்களுக்கு தெரியும். அப்போ இது கர்நாடக இசை, அதுக்கப்புறம் தெலுங்கு கீர்த்தனை, அப்படியான ஒரு பொது அறிவு தான் நமக்கு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இசை, இந்த கர்நாடக இசையின் ஆதி இசை எல்லாமே தமிழர்களுடைய தமிழ் இசை தான். ஆதி இசை தமிழ் இசை அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு செய்தியோ இல்லை நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்ற அடிப்படையில் பொத்தாம் பொதுவாக எழுதப்பட்ட தகவலோ அல்ல. ஐயா இத்தனை ஆண்டுகால ஆராய்ச்சியில் தன்னுடைய அனுபவத்தில் எழுதிய தொகுப்பு தான் இது. தொல்காப்பியத்திலிருந்து குறிப்புகளும் தரவுகளும் எடுத்து நமக்கு இதை நிறுவுறாங்க. இந்த இசை ஆதி இசையின் அதிர்வுகள் எப்படி மாற்றம் அடைந்துக்கிட்டே வந்தன, எப்படி அதற்கு வடமொழி சொல் புகுத்தப்பட்டது, வடமொழி சொல்ல எதுக்கு புகுத்துனாங்க, அதன் பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படின்றதெல்லாம் மிக தெளிவா ஆதாரங்களோட ஐயா எழுதியிருக்கிறாங்க. சங்க காலத்துல உள்ள பண்கள், அதனுடைய மாத்திரை அளவு, பாடும் முறை, அதற்கு அவர்கள் பயன்படுத்திய கருவிகள், இப்படி பார்க்கும்போது இது எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு, எவ்வளோ தமிழருடைய தொன்மையான கலை இந்த இசை அப்படின்றத இந்த நூலை படிக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அது மட்டுமல்ல, இப்பயுமே கோயில்களில் நாதஸ்வரமும் மேளமும் வாசிக்கிறாங்க இல்லையா. எல்லா இசைக்கருவிகளையும் எல்லா தட்டு மக்களும் வாசிப்பதில்லை. ஒரு சில இசைக்கருவிகளை ஒரு சில பொருளாதார அடிப்படையும் சரி, சாதி அடிப்படையும் சரி, ஒவ்வொரு தட்டு மக்கள் தான் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி பிரிக்கப்பட்டது, இதன் பின்னால் உள்ள அரசியல் என்ன, இசைக்கருவிகளுக்கு வடமொழி சொல்லை பூத்தியதன் காரணம் என்ன, அது வெறும் சாதாரண சொல்லா இல்லை, அதன் பின்னால் உள்ள அரசியல் என்ன, இவ்வளவு விஷயங்கள் நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியுது. இது அறிவு சம்பந்தப்பட்டு போனாலும் இசையை கத்துக்கிறவங்க அப்படின்னு பாக்குறப்போ இந்த ஐயாவுடைய இந்த நூலை கூத்தாட்ட படிக்கும்போது அவங்களுக்கு அந்த இசை சார்ந்து பேசுவாங்களே, ராகம், தாளம், கமகம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அடிப்படையா ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்களால எளிதில் புரிந்து ரசிச்சு உள்வாங்க முடியும். இசையே தெரியாதவங்க இப்பதான் கத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த நூலை படிக்கும்போது அடிப்படையிலிருந்து ஒரு கல்வியை கற்றுக்கொள்வது போல அத்தனை குறிப்புகளை, தரவுகளோட ஐயா கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் படிச்சுட்டே வரும்போது எனக்கு தோன்றியதெல்லாம் என்னன்னா, நம்ம பழமையான கலைகள் நம்மகிட்ட இருக்கு. அதற்கு எல்லாமே வேற வேற பெயர்கள் வைக்கப்பட்டு வேற எங்கேயோ போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம ஆகா ஓகோன்னு கொண்டாடி இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம வீட்டுல இருந்து தான் போனது அப்படின்னு தெரிய வரும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதை தெரியப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்ப நா. முகமது ஐயா போன்ற ஆட்கள் இந்த தமிழ் இசையின் அதிர்வுகளை, தமிழ் இசையின் தொன்மையை ஆராய்ந்து நமக்கு ஒரு புத்தகமாக்கி கொடுக்கும்போது நம்மளே இவ்வளவு பெரிய ஆளா, நம்மகிட்ட இவ்வளவு இருந்ததா அப்படின்றத உணரும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கு. இந்த நூலில் குறிப்பிடப்பட்ட சங்ககால இலக்கியத்தின் இருந்த குறிப்புகள், பண்கள்,
இவை எல்லாத்துக்குமே இந்த நூலில் எல்லா இடத்துலையும் ஆதாரங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, இது புறநானூற்றிலேருந்து எடுக்கப்பட்டதா, இது தொல்காப்பியத்திலேருந்து எடுக்கப்பட்டதா, அதனுடைய எண் என்ன, எத்தனாவது செய்யுள், எல்லாத்தையுமே குறிப்புகளோடு ஐயா கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதை எடுத்து வாசிச்சுட்டு நீங்கள் வந்து அதை சரி பார்க்கணும் அப்படின்னா அந்த இலக்கியத்தையும் எடுத்து நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். மேலும் இந்த கூத்தாட்டு என்ற நூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கிற கட்டுரைகள் எல்லாமே இசை மட்டுமே பேசாம இசை கருவிகள், அது தொடர்பான கலைகள், அதை யார் வாசிக்கணும் யார் வாசிக்க கூடாது, வடமொழி, நம்முடைய தமிழ், இது எல்லாத்தினையும் பற்றிய தகவல்களையும் இணைந்து போயிருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாடி இருந்த கலைகளை எப்படி மாத்திருக்கோம் அப்படின்றது கூட ஐயா ஆதாரங்களோட சொல்றாங்க. சதிராட்டம் அப்படின்றத ஒன்று இருந்தது, பிற்காலத்தில் அதுக்கு பேர் பரதநாட்டியம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. சதிர் அப்படின்றப்போ ஒருவரே இல்லை பாடி ஆடி எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது பரதநாட்டியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடுறது ஒருத்தர் பாடுறது ஒருத்தர் அப்படின்ற மாற்றங்கள் வந்திருக்கு. இது எதனால மாற்றுறாங்க? உடல் வலிமை பொருந்தியவர்கள் மட்டுமே சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு அடிப்படையை கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கான சில விஷயங்களை ஒதுக்கி கொடுத்து, ஆனால் அந்த உடல் வலிமையோட செய்கிறவங்களை கொஞ்சம் இறக்கி தாழ்த்தி வச்சிருக்கிற சூழலையும் தன்னுடைய கட்டுரைகள்ல ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூத்தாட்டு நூல் தமிழர்கள் இசை ஆர்வம் இருக்கிறதோ இல்லையோ, தமிழர்கள் நம் தொன்மையை அறிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டிய நூல். இந்த கூத்தாட்டு நூல் இசைக்கலைஞர், தமிழ் இசைக்கலைஞர் நாம் வாசிப்பதும் பாடுவதும் நாம் இசைப்பதும் ஏதோ வேறெங்கிருந்தோ வந்ததல்ல, நம்முடைய வீட்டு சொத்துதான் என்று உணர்ந்து கொள்ள இசைக்கலைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நூல் இந்த கூத்தாட்டு. அது மட்டுமல்ல, இசையை புதிதாக கற்பவர்கள் அந்த இசையின் தொன்மை எங்கிருந்து தொடங்கியது என்று அறிந்து கொண்டே இசையை கற்றுக்கொள்ள, இசையை பற்றி அறிந்து கொள்ள படிக்க வேண்டிய நூல் இந்த நூல், கூத்தாட்டு நூல். இன்று முகமது ஐயா, தமிழிசை அறிஞர் ஆய்வாளர் முகமது ஐயா எழுதிய கூத்தாட்டு என்ற நூலை பற்றி உங்களோடு பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.